ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய் போகிறோம்னு சொல்லணும். பவி அவங்க பெரிய சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம். ஏன் தெரியுமா, 10K செலிப்ரேஷன் வந்து பவி அவங்க பெரிய சிஸ்டர் தான் வந்து சென்னை ஃபீனிக்ஸ்னு அவங்க தான் பேர் வச்சாங்க நம்மளுக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறோம். அந்த 10K சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க லைவ் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அவங்கள மீட் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு வர போகிறோம். இப்போ பவியோடைய அவங்க பெரிய சிஸ்டர் வீட்டுக்கு தான் போக. ஹாய் தங்களா, பாருங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம். போய் ஒரு சர்ப்ரைஸ் அவங்ககிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை வரோன்னு சொல்லிட்டு வாங்க சர்ப்ரைஸாக பண்ணிக்கலாம். ஹாய் தங்களா, பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப டல்லாகிட்டோம், ஏன்னா பயங்கர வெயில். நேற்றெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வெயில் கொளுத்துது. பவியால் ஹெல்மெட் மாட்டிகிட்டு இருக்காங்க, நான் ஹெல்மெட் இல்லாமல் சொல்லு. அக்காக்காக ஏதோ முடிஞ்ச பழம் வாங்கிட்டு போகலாம் போகிற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளை பழமும் சாத்துக்குடியும் வாங்கியிருக்கோம். ஹாய், ஒரு வழியாக அக்கா வீட்டுக்கு பெரம்பூருக்கு வந்தாச்சு. 2 hours ஆகிடுச்சிங்க. செம்ம வெயில். இங்கே வேறு கோவில் திருவிழாவா, வீட்டுக்கிட்ட வந்து ரொம்ப டிராஃபிக்காக ஆகிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் என் அக்கா என்ன பண்ணுறா அப்படின்ட்டு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. வீடே இருட்டாக இருக்குது. லைட்டு தான் இல்லையோ, லைட் இல்லாத வீடோ. லைட்டு போட்டுட்டு எங்கள் அக்காவை காணும். அக்கா, என் அக்கான்னு ஒரு திருப்பாளே, அவள் எங்கே இருக்கா? எங்கள் அக்கா பத்தியா? திடீர்னு வந்திருக்கீங்க. சும்மாதான். இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் வரோன்ற விஷயம் தெரியாது. பாவம் சொல்லாமல் கொள்ளாமல் தான் வந்தோம். என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. சாப்பாடு போட 2 தட்டை எடுத்து வச்சுட்டா, எங்கேயோ ஓடிட்டா. பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்க. என்ன சாப்பாடு? நாங்க சொல்லாமையே வந்தோம் காய்ஸ். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. துவையல் என்னது இது? துவையல் தாண்டி. என்னடி அவ்வளோ என்ன துவையல் இது? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. புதினா துவையல். பாரு, குக்கு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் குக்குன்றது. நான் கோமாளிப்பா, நான் குக்கு இல்ல, நான் கோமாளி தான். பாரு எத்தனை டிஷ்மா. நார்மல் சும்மா சண்டேக்கு சமைச்சோம். நீங்க வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா சமைச்சிருப்பேன் நானு. எத்தனை டிஷ் நாங்க வேற சாப்பிட்டுட்டோம். இப்போ எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாது. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எங்க அக்கா கிட்ட வந்தாலே சாப்பாடு தான் சாப்பாடு, சோறு. என்னென்னமோ செஞ்சுட்டு சாப்பாடு. சாம்பார், புதினா துவையல், சிக்கன் கிரேவி. பொரியல் ஒன்று வைக்கல, பொரியல் ரெடி தான். பொரியல் இப்போ தான் இருக்காங்க. ஓ, பொரியல் வேற இருக்கா? எத்தனை ஐட்டம் பவி? முன்னாடி ஸ்பெஷல் இன்னைக்கு. நத்திங் ஸ்பெஷல். சும்மா தான் நான்வெஜ். எப்பயுமே நம்ம சண்டே நம்ம வீட்டில் எப்படி இருக்கும்? அக்கா, முள்ளங்கி முட்டை போட்டிருக்கியோ? சாப்பிட்டு பார்த்துட்டு. தேங்க்யூ. இல்லை, முட்டை பொடி மாஸ். நம்ம அக்கா வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவு தானே அது. சவு சாம்பார், சிக்கன் கிரேவி, எக் புஜ்ஜி, புதினா துவையல். வாங்க ஒரு புடியை பிடிக்கலாம் சாப்பாடு. பாருங்க, பவி வந்ததையுமே ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு மாற்றியாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் அக்கா வீட்டில், பெரிய அக்கா வீட்டில். பெரிய சொர்க்கம் தானேங்க. பவி, இன்னைக்கு இங்கே என்ன ஸ்பெஷல் தங்கம்? பார்த்தீங்களே, சாம்பார், சிக்கன் கிரேவி. தங்கம், எனக்கு இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்? ஏன் வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவிழா, அதனால தான் வந்திருக்கோம். ஆனால் நம்ம வரன்ற விஷயம் என் அக்காவுக்கு தெரியவே தெரியாது. சர்ப்ரைஸாக வந்தோம் நாங்கள். ஆனால் திருவிழான்னு சொல்லியிருந்தா, ஆனால் நாங்கள் வருவோமா என்னன்ற விஷயம் அவளுக்கும் தெரியாது. நாங்கள் இங்கே வருமானது எங்களுக்கே தெரியாது. திடீர்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கிச்சு சண்டை வந்துருச்சு. அதனால ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கா. நான் தூக்கி வண்டியில் போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் பெரம்பூர் எங்கள் அக்கா வீட்டுக்கு. பாருங்க, இந்த பிசாசுங்க சொல்லாம கொள்ளாம வந்துடுச்சு. எங்க வீட்டுல சிம்பிளா தான் நீங்க சமைச்சோம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். நான் லாஸ்ட் வீக் சொன்னேன், பட் ஆனா இவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. சடனா வரவே இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்க்கலாம். பாய்.
சோத்து மூட்டை சோறு தின்ன உட்காந்துச்சு பாரு. சோறுனா சட்டி திங்கங்கிறது பவிக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க. அது எத்தனை டிஷ்ஷு பாருங்க தட்டில் பார்த்தீங்களா? பவி சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவங்க அக்கா சூப்பராக சமைப்பாங்க. பவியோட வேற லெவலாக சமைப்பாங்க அவங்க பெரிய அக்கா. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. தங்கம் என்னம்மா சாப்பிட்ற? குமரன் ஏதோ செஞ்சு வச்சிருந்தானா உன்னை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டேன். ஆமாம் குமரன் எங்க? கிச்சன்ல ஏதோ சமைச்சிட்டு இருக்கேன், போய் பாரு. தங்கங்களா வாங்க. அண்ணியோடைய அவங்க சின்ன பையன் வந்து ஏதோ கொழுக்கட்டை செய்கிறாங்களா, அவங்க விட்டு போய் எங்க அக்கா பையன் என்ன சின்னவன். செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் குமரா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சத்துமாவு கொழுக்கட்டை. சத்துமா கொழுக்கட்டையா? என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா? சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்களோ, ஆ அதான் கொழுக்கட்டை அவங்களுக்கு பிடிக்கும்ட்டு வீட்டில் கொழுக்கட்டை மாவுல சரி சத்துமாவு காத்திட்டு இது அதனால ஓ, கொழுக்கட்டை. அது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது சிம்பிள். கொழுக்கட்டை செய்யறாங்கன்னு அது சொல்லுங்க. சரி, அது மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன போட்டீங்கன்னு சொல்லுங்க. மாவு ஃபர்ஸ்ட் வந்து ஜல்லடை போட்டு ஜெலிச்சு எடுத்துக்கணும். தேங்காய் ஏலக்காய் மிக்சியில் அடிச்சு போட்டுட்டு மூணு ஸ்பூன் சுகர் போட்டுட்டு பால் கொஞ்சோண்டு காசுனா பால் வச்சு நம்ம தெளிச்சு சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சே எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். ஐயோ குழந்தைக்கு ரொம்ப வேர்க்குது. ரொம்ப வேர்க்குதா? எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை, எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லை, கிச்சன் அந்த மாதிரி இருக்கும். அக்கா பையனுக்காக கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்கான். சித்தினா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? பவி டேஸ்டா இருக்கா தங்கம்? எங்கள் சித்தினா நான் சின்ன வயசுல வந்து வளர்த்தாங்க. எங்கள் நல்லா தம்பி வைப்போம். எங்கள் ஸ்கூலுன்னா கூண்டு போயிட்டு வருவாங்க சைக்கிள் வச்சு. அப்படியா? சின்ன பாக்ஸ்னா கூண்டு போய் கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பவி அந்த கொழுக்கட்டை காமி தங்கம் மக்களுக்கு. வாவ், அதனால பறக்குது தெரியுதா உங்களுக்கு? எவ்வளவு சூடா இருக்கு பாருங்க. இதுக்காக நான் வயல சொல்லு ஒழுகுது, அது தெரியுதா? ஐயோ எனக்கு எச்சு ஊறுது கொழுக்கட்டை பார்த்தோன்னே. இவனுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல இருந்து கொழுக்கட்டை செய்யறான், பாயாசம் இப்போ பார்த்தீங்கன்னா பவி பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பவி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. தங்கம் ஹாப்பியா ரெடி ஆகிட்டாங்க ஃபுல்லாக. பாருங்க, விநாயகர் மாதிரி 4 கொழுக்கட்டை வச்சு அமுத்திருச்சு கொஞ்ச நேரத்தில். 4 கொழுக்கட்டை. அப்புறம் இந்த வயிறு இவ்வளோ பெரிய கொழுக்கட்டையை தூக்கி அத்தாந்தேதி வாயில் வச்சு அப்படி வச்சு அழுத்திடு அந்த நாய். அதுங்களா பாருங்க, கோவில் திருவிழான்னு வந்துட்டு பாருங்க படுத்து இந்த நாய் எப்படி தூங்கி பாருங்க. பவிமா, பவி பாருங்க, 2 கூப்பிடுக்கு ஒரு 3 நான் தூங்குறது பார்த்துக்கோங்க. ரெகானா என்ன பண்ணிட்டு இருக்க? கோவிலுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கேன். சீக்கிரம் ரெடி ஆகு. 1/2 மணி நேரம் ஆகும் நான் ரெடி ஆகுறதுக்கு. புடவை கட்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். லிப்ஸ்டிக் போட்டியா? ஐயோ லிப்ஸ்டிக் போடலாம். ரெகானா பாருங்க அப்படியே ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ரொம்ப சாப்பிட்ருப்போம். ஓகே, 90s சொல்லுவாங்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இது என்ன ஸ்நாக்ஸ் இது? அவல் தேங்காய் மிஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க கமர்கட்டு, இது பேர் கமர்கட்டு. கடிக்கவே முடியாதாங்களா, நல்லா இருக்கும் சாப்பிட்டா. சீடை 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 இது பேர். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீடியை வைப்பாங்க, அதுதான். இது பார்த்தீங்கன்னா ரவா லட்டு, ரவாவில் செஞ்ச லட்டு, ரவா லட்டு. தேனி மிட்டாய் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்வீட்டு. இது வந்து தேங்காய் ஸ்வீட் சொல்லுவாங்க.
நானும் சேலம் தான் வச்சு பார்க்கலாமா நீ நல்லா கிட்ட போய் கிட்ட நின்று அப்படியே கண்டினியூ பண்ணுமா ஓடுதாங்களா? இது பாருங்க ஆன்லைன் ஜோசியம்மா. இது வந்து கம்ப்யூட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜோசியம். நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு, நம்ம எத்தனை வருஷம் வாழ்வோம் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கு. சம கூட்டம் சாமியை பார்க்க நடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க. அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சென்னை 26 ஃபீனிக்ஸ் பவி ரிகானா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. மோமோஸ் சாப்பிட போகிறோம். பாரம்பரியம் மரம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே முரத்தில் புடைக்கிறதே கிடையாது. லேடிஸு அப்படியே வாங்கி அப்படியே கழுவி அப்படியே சமைக்கிறது. அரிசியில் புடைச்சி சமைச்சு பாருங்க, அப்போதான் சுத்தமாக இருக்கும். எங்கே பாருங்க. சூலத்தை எடுத்தவனே சொக்கேசன் பைங்கிளியே முடுக்கையை யார் இருக்காங்க அழகு திறந்து கூண்டு போட்ட மட்டும் செய்து சுவாமி வந்து நான் கோவில் ஆலயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பின்னாடி வரணும். மற்றவர்கள்லாம் வரிசையில் வாங்க. குழுக்குவீர்கள் யாரும் இருக்காதீங்க. அழகு
தம்பிங்க யாரும் நிக்காதீங்கப்பா, குமார மக்கள் இங்க நிக்காதீங்க. குமார மக்கள் யாரும் இங்க நிக்காதீங்க. அழகு தரித்தவன் தவிர்த்து யாரையும் நிக்க கூடாது. அழகு தரித்தவங்க அந்த கூண்டு அணிந்தவங்க மட்டும் தான் நிக்கணும். மற்றவெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. குமார மக்கள் அனைவரும் தயவுசெய்து வரிசையில வாங்க. குமார மக்கள் யார் தயவுசெய்து வரிசையில வாங்க. பொதுமக்கள் யாரையும் நிக்காதீங்க, வழி விடுங்க. கொஞ்சம் வாங்க, பேரிகேட் பின்னாடி போங்க. விழாக்குழு சார்பாகவும் காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். குதிரை படையினர் வருவதற்கு வழிவிடுங்கள். கொஞ்சம் பொதுமக்கள் வழிவிடுங்கள். கரகம் வரணும். கரகம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சுவாமி திரும்புவாங்க. ஸோ வழிவிடுங்க. பொதுமக்கள் கொஞ்சம் வழிவிடுங்க. குதிரை படையினர் வருவதற்கு கொஞ்சம் வழிவிடுங்க. நிக்காதீங்க, மஞ்சப்புறம் அம்மா நிக்காதீங்க, வழியில நிக்காதீங்க, அப்படி போங்க. அந்த பக்கம் போங்கம்மா, இங்க வராதீங்க, இந்த பக்கம் வராதீங்க, அப்படி போங்க. அந்த பேரியர் தாண்டி போங்க. மூவ் பண்ணுங்க, மலர் தேசம் மூவ் பண்ணுங்க. குதிரை படை திரும்பினா கொஞ்சம் வழி விடுங்க. தயவுசெய்து வாங்க, கொஞ்சம் எல்லாம் மூவ் பண்ணுங்க, அப்படியே மூவ் பண்ணுங்க. குதிரை படையினருக்கு பின்னாலே கிரகம் வரணும். இங்க நிக்காதீங்க, தயவுசெய்து நிக்காதீங்க மாமா, அப்படி போங்க. அந்த பக்கம் போயிடுங்க, பேரிகேட் பக்கம் இங்க நிக்க கூடாது, அப்படி போங்கம்மா. கரகம் வருவதற்கு வழிவிடுங்க. கரகம் வருவதற்கு வழிவிடுங்க. மிக சிறப்பாக ஊர்காவல் படையினர் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக அழகான கட்டுக்கோப்போடு ஊர்காவல் படையினர் கரகத்தை கரகம் வருவதற்கு வழிவிடுங்க. குமார மக்கள் யாரும் பின்னாடி வர வேண்டாம். குமார மக்கள் சொல்லுங்க, கரகம் போட பாருங்க. அத்தனை கொண்டு போட கொஞ்சம் வழிவிடுங்க. அத்தனை கொண்டு வழிவிடுங்க. தங்களுடைய கடமைகளை செய்வாங்க. குமார மக்கள்லாம் வரிசையில வாங்க. இந்த பக்கம் யாருக்கும் அனுமதி கிடையாது. தயவு செய்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாம் இந்த வழியில விடுறதா இல்ல. இந்த அழகு தரித்து கூண்டு தரித்து போறவங்க உள்ள வரணும். அவங்களுக்கு வழி விடுங்க. அழகு தரித்து கூண்டு தரித்து இருக்கிறவங்க வழி விடணும். தயவு செய்து கொஞ்சம் எல்லாம் குமார மக்களும் நாங்க பாத்துக்கிறோம். அதை பார்த்து அதை மட்டும் வாங்க சொல்லு. எல்லாம் படிச்சவங்க டீசெண்டா இருக்கீங்க. எல்லாம் படிச்சு டீசெண்டா இருக்கீங்க. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய திருவிழாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்களா. சாமி வந்துருச்சு அவருக்கு. வரும்போது
போக அப்படியா? தேங்க்யூ. அதெல்லாம் ஒன்றுங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகாக அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. கோவிலுக்கு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எப்படி இருந்தது ரிகானா இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு லைஃப்லே இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக நான் இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் ஒரு பக்கம், எங்கள் அண்ணன் இது வாங்கி கொண்டுறாங்க, எங்கள் அண்ணி இது வாங்கி கொண்டுறாங்க, ஐயோ பேங்கிள்ஸ் வாங்கி கொண்டுறாங்க, கிளிப்பு வாங்கி கொண்டுறாங்க. 2 பேரும் ஒரு பக்கம் நின்றுட்டு ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புது ஃபேமிலி, அம்மா அப்பா அப்படின்னு ஒரு உறவு எனக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கூட எனக்கு விடலை. ரிகானா இது வாங்கிக்கிறியா, அது சாப்பிட்றியா, இது சாப்பிட்றியா, இங்கே வா ரிகானா அது பார்க்கலாம், அது வாங்கிக்கோ, நான் காசு கொடுக்குறேன், இது காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் பெரம்பூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். 2 hours ட்ராவலு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 12 o'clock ஆகுது. வீட்டுக்கு போக 2 o'clock ஆகும். வீட்டுக்கு போய் சேர்ந்து ரீச் ஆகிறதையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாய். பன்னெண்டு மணிக்கு போகும்போது எதுக்கு பூ? வாங்கணும். அது யார் வச்சுக்க போறா? நாளைக்கு நானும் ஆஃபீஸ் போயிடுவேன். நாளைக்கு பொட்டை பசங்க வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு சாமிக்கு இன்னைக்கு தான் போட்டேன். எப்பயுமே அந்த வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக பூ குங்குமம் எல்லாம் வச்சு பூ போட்டுமா. சூப்பர். நாளைக்கு இன்னொரு டைமு சொல்லிட்டு பொறுமையாக வாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு வராதீங்க. பாய். தங்களா எங்கள் வந்து எங்கள் அண்ணி வந்து எங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் லைவ் சொல்லியிருக்கேன். எங்கள் அண்ணி வந்து எனக்கு எப்பயுமே எங்கள் அம்மா மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதே பாருங்கள் பூ வச்சுருக்கேன். எனக்கு ஆயிட்டாங்களா பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கலகலன்னு வந்து சிரித்து பேசி ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா. கோவில்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் இருத்தம் டயர்டாக இப்போ தான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2:40 நைட்டு டைமு. இதுக்கப்புறம் தான் போயிட்டு தூங்கி எழுந்து நாளைக்கு வேலைக்கு போகணும். சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போயிருக்கு அப்படின்றத வீடியோவை பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பவி ரிகானா. ஓகே பாய். பாய். குட் நைட். குட் நைட்.